பணிந்து வாருங்கள், அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவர் சுகமமாக விழுந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும் சாந்தா கிளாரா கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் நன்றியறிதலாகவும் அன்புமேரி பாக்கியராஜ் பூர்ண உடல் நலன் வேண்டியும் கிரண் சவரி ஆண்மையிலை வாட்சிக்காகவும் அவர் சகோதரி மரி அந்துவானத் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் அஸ்வின் ஆண்டனி ஆண்மையிலை வாட்சிக்காகவும் சிவராஜன் ஜான்சி குழந்தை வரம் வேண்டியும் சக்திவேல் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் பெல்லி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் ஜெயராணி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் ஜெனி குடும்பத்தினர் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜென்சி குடும்பத்தினர் நன்றியாகவும் ஜெயந்தி குடும்பத்தினர் நன்றியாகவும் கர்மேல்நாதன் மனநலம் பெற வேண்டியும் கர்மேல்நாதன் மரி அந்தோனிசாமி பிரைன் அந்தோனி உடல் உள்ள நலன் வேண்டியும் சோபியா மேரி சுகப்பிரசவம் நடைபெறவும் உடல் நலம் வேண்டியும் ஜிஎன் டேனியல் முதலாவது பிறந்த நாளின் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும் அகஸ்டின் சகாயமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சுசேனாஸ் துப்பியனுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் மேலும் அன்னையினுடைய அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகள் எண்ணி அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முச்சாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. விசுவாசிகளின் வாழ்வாகி இறைவா, தாழ்வுற்றோரின் மகிமையும் புனிதரின் பேரின்பமும் நீரே. உம்மை இறந்து மன்றாட மக்களுக்கு செவி சாய்த்தருளும். தாராளமாய் நீ அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களுக்கு
உமது அருளை நிறைவாக பொழிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அத்தியோக்கிய திருச்சபையின் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊராகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்த ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்த இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்த சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்த்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிப்படுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லவரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார்.
என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வை தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, கிரேக்க நாட்டில் கிமு 420 நிலவு தேவதைக்கு மிக அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் வியக்கத்தக்க வகையிலே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் அசந்து போகின்ற வகையிலே கட்டப்பட்டது. அனைவரும் அந்த ஆலயத்தை பார்த்து வியந்தார்கள், அசந்தார்கள். எனவே வியப்புக்குரிய அந்த ஆலயமானது வரலாற்றிலே இடம்பெற்றது. கிமு 356 ஆண்டிலே அந்த வியந்து போகின்ற வரலாற்றில் இடம்பெற்ற அந்த ஆலயத்தை ஒரு மனிதனானவன் நெருப்பிலிட்டு தீக்கிரையாக்கினான். உடனே அந்த ஆலயத்தை எரித்த அந்த மனிதன் யார் என்று கண்டுபிடித்து அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். உடனே விசாரணையானது ஆரம்பிக்கப்பட்டது. அரசன் அந்த மனிதனை விசாரித்த பொழுது, இந்த ஆலயமானது தேவதற்கு எழுப்பப்பட்ட இந்த ஆலயமானது வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. எனவே இந்த வரலாற்றில் இடம்பெற்ற இந்த ஆலயத்தை நான் தீக்கு இரையாக்கியதன் வழியாக என்னுடைய பெயரும் வரலாற்றிலே இடம்பெற்றுவிட்டது. எனவேதான் என்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் தீக்கிரையாக்கினேன் என்று கூறினானாம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் போல் நாமும் நம்முடைய அடையாளத்தை எதிலே தேடுகின்றவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் பார்த்தோம் என்றால், பதவியிலும் பட்டத்திலும் பொருளிலும் பொன்னிலும் பணத்திலும் நாம் அடையாளத்தை தேடுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அடையாளத்தை எதில் தேடினார்? இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒத்தமை நற்செய்திகள் மற்றும் யோவான் நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் தன்னுடைய அடையாளம் தன்னுடைய தந்தையினோடு இருக்கின்றது. தந்தையோடு உறவு கொள்வதன் வழியாக தன்னுடைய அடையாளத்தை அவர் வெளிப்படுத்துபவராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருப்பது போல நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை, தன்னுடைய தந்தையை அவர் மையப்படுத்துபவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் பார்த்தால் கூட நானாக எதையும் பேசவில்லை, மாறாக தந்தை என்னிடத்திலே எதை பேச அறிவுறுத்தினாரோ, எதை பேச அறிவுறுத்துகின்றாரோ அதை நான் பேசுபவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னை காண்பவன் என்னை மட்டும் காணவில்லை, மாறாக தந்தையை காண்கின்றவனாக இருக்கின்றான் என்று தந்தையிடத்திலே தன்னுடைய அடையாளத்தை அவர் தேடுபவராக, தன்னுடைய அடையாளத்தை காண்பவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாமும் இந்த உலக வாழ்க்கையில் அல்ல, மாறாக அந்த இறைவனிடத்திலே நம்முடைய அடையாளத்தை தேடுகின்றவர்களாக நாம் இருக்க இழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இறைவனிடத்திலே நம்முடைய அடையாளத்தை தேடுகின்ற பொழுது நம்முடைய அடையாளமானது நிலையானதாக நீடூடி இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக மாறும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போல. எனவே உலக மாயைகளில் நம்முடைய அடையாளத்தை தேடாமல் இறைவனில் நம்முடைய அடையாளத்தை தேடுகின்ற மக்களாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம்.
இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திராட்சை கொடி மனிதர்கள் ரசத்தை கொண்டு வந்தோ நேரிய உழைப்பும் உழைப்பில் பலனும் உமக்கே கையளித்தோ இன்றைய பொழுதில் செய்பவை அனைத்தும் உம்மிடம் படைத்து வந்தோ எம் செயல் அனைத்தும் உம் செயலாக மாற்றிடக்கூடி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சவியுங்கள். நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. புனிதரின் பேரின்பமாகி இறைவா, இத்திரு நிகழ்ச்சியில் நாங்கள் உம்மோடு உறவு கொள்வதால் உமது இறையியல்பில் எங்களுக்கு பங்களிக்கின்றீர். நீர் வெளிப்படுத்திய உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் அதற்கு ஏற்றதாக அமைத்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராத பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் முது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, இந்த வழி தங்களுடைய இல்லத்தில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க என்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்பதை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர்தாமே அருள் புரியுமாறு மகிழ்ச்சி கேட்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், ஊற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமைக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் வழங்குகின்ற சமாதானத்தை அருகில் இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் எவ்வாறு தன்னுடைய தந்தையின் இடத்தில் தன்னுடைய அடையாளத்தை தேடினாரோ அதே போன்று நாமும் இறைவனிடத்தில் நம் அடையாளத்தை தேட வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அந்த ஒரு அழைப்பை ஏற்று அவரில் அடையாளத்தை தேட வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாம். ஜெபம். மூவரு இறைவா, மில்லியனோரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை
தூயாவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விசுவாசிப்போருக்கு வாழ்வாகிய இறைவா, நீரும் மக்களுக்கு தயவா என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அடையாளத்தை தேடுகின்ற காணுகின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பள்ளியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.